சரிம்மா, மாப்பிள்ளையும் பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாம்ல. ஆமா ஆமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாம். அந்த பைய எடுங்க. அப்பா இருங்க. என்னாச்சுமா? நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். அதுக்கு என்னம்மா, இங்கதானே இருக்காரு, தாராளமா பேசு. அப்பா இங்க இல்லப்பா, அவர்கிட்ட நான் தனியா பேசணும். எதுக்குமா தனியா? இங்கே பேசுமா. அம்மா இங்க எப்படிமா பேச முடியும்? எனக்கு வெக்கமா இருக்காதா? அடடே, இங்க பாருடா, உனக்கு வெக்கம் கூட வருமா? ஏமா, எனக்கே இப்பதாம்மா தெரியுது. அப்பா சும்மா ஜோக்கு சொன்னமா. ம், போய் 2 பேரும் தனியா நல்லா மனசு விட்டு பேசிட்டு வாங்க. போமா, போய் பேசிட்டு வா. சித்து போலாமா? வா சித்து போலாம். இந்த மீனா சித்து கிட்ட அப்படி என்னதான் பேசலான்னு பார்க்கலாம். சாரதா, அவங்க நல்ல மெதுவா பேசிட்டு வரட்டும். நம்ம இந்த கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம், எப்படி நடத்தலாம்னு பேசி முடிவெடுத்துக்குவோம். ஆமாம்மா, கல்யாணத்தை நம்ம ஊர் கோயில்ல வச்சுக்கலாம். வரவேற்பு வேணா, இங்க ஏதாவது ஒரு பெரிய மண்டபத்துல வச்சுக்கலாம். இவன் கிட்ட ஏதோ ஜாலியா பேச போறான்னு பார்த்தா என்ன இவ ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கா? என்ன இது? இந்த மீனா அழுதுகிட்டே சித்துவோட கையை பிடிச்சிட்டு ஏதோ கெஞ்சி கேக்குறா. இந்த சித்துவும் அதுக்கு ஓகேன்னு சொல்றான். என்னவா இருக்கும்? அவ அப்படி என்ன கேட்டிருப்பா? என்ன கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிருப்பாளா, இல்ல என்ன கைவிட்டுறாதன்னு கெஞ்சிருப்பாளா? இவ சித்து கிட்ட கெஞ்சற விதத்தை பார்த்தா இது ரெண்டுத்துக்குமே பொருத்தமால இருக்கு. அதேதாம்மா நானும் சொல்றேன். வர்ற முகூர்த்தத்திலே தாம் தும்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியது எங்க வேலை. என்ன இன்னும் மாடியில என்ன பண்றான்? அதே மாதிரிதான் எங்க கல்யாணமும் நடந்துச்சு. அப்படித்தானே எல்லாமே நடக்குது. வாங்க வாங்க வாங்க, வாமா வா வா. என்னம்மா, மனசு விட்டு பேசிட்டீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே?
சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? என்ன மீனா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? எனக்கு டபுள் ஓகேப்பா. மாப்பிள்ள, உங்களுக்கும் சம்மதம் தானே? அட, மாப்பிள்ள வெக்கப்படுறாரு போல இருக்கு. வெக்கப்படுறாருன்னா பரவாயில்ல, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்ன நான் சொல்றேன்? ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ மேல அந்த மீனா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிதான் சித்துவோட கையை பிடிச்சிட்டு கெஞ்சினாளா? சரி சாரதா, இப்போதைக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு சட்டம் மாத்திக்குவோம். அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து முறைப்படி நிச்சயத்தை முடிச்சிருவோம். அதே கையோட கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். என்ன நான் சொல்றது சரிதானே? சரி. சரி, அப்புறம் எல்லாமே நல்லபடியாவே முடிஞ்சது. அப்புறம் நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வரீங்களா? வர்றோமா தம்பி, வர்றோம் தம்பி. அப்புறம் நல்லா பாத்துங்க. போமா. வரேன் சித்து. அத்தை வரேன். சரி, வாமா. பாய். சித்து, உன் கல்யாணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் விஷஸ். எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். அக்கா, என்னாச்சுக்கா? இன்னைக்கு பொண்ணு வீட்ல இருந்து சித்துவ மாப்பிள்ள பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு போன, வந்தாங்களா? பொண்ணுக்கு சித்துவ பிடிச்சிருக்காமா? இவ இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சிருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு சித்துவ ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கே. நமக்கு அதானே வேணும். அக்கா, ஏங்கா அமைதியா இருக்க? என்னாச்சுன்னு சொல்லுக்கா. சித்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? ஏண்டி, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்லு. அக்கா சொல்லுக்கா, அங்க என்னாச்சு? கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? எப்ப கல்யாணமா? கூடிய சீக்கிரமே. பொண்ணுக்கு சித்துவ ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால அடுத்த வாரமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு பேசி முடிச்சிட்டாங்க. சூப்பர்க்கா.
அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு வந்துடலாம். சரி போயிட்டு வரலாம். சொல்லுங்க. சொல்லுங்கன்னு மொட்டையா சொல்லாதீங்க. முன்னாடி மாதிரி சொல்லுங்க சம்பந்தின்னு வாய் நிறைய சொல்லுங்க. எனக்கும் ஆசைதான். ஆனா உங்களை சம்பந்தின்னு முறை வச்சு கூப்பிடுறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி என்னென்னமோ குழப்பமெல்லாம் நடந்துடுச்சே. ஐயோ நீங்க வேற. இப்ப அந்த மாதிரிலாம் எந்த குழப்பமும் இல்ல. எல்லா குழப்பத்துக்கும் இப்போ ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. ஆமாங்க, அந்த சித்துவுக்கும் அவங்க ஊர்க்கார பொண்ணுக்கும் அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆனா சாரதாக்கா இந்த விஷயத்த பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லைங்க, இது திடுதிப்புன்னு அமைஞ்ச வரன். அதான் சொல்றதுக்கு நேரம் கிடைச்சிருக்காது. அப்புறமா உங்ககிட்ட பொறுமையா சொல்லுவாங்க பாருங்க. சரி, அந்த பொண்ணு யாரு? சாரதாக்காவோட சொந்தக்கார பொண்ணா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மாமியாரால சாரதா வீட்டை விட்டு போனப்ப இந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் சாரதாவுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களாம். அதுக்கு நன்றி கடனா அவங்க பொண்ணுக்கு சித்துவை கட்டி கொடுக்கறதுக்கு சாரதா சம்மதிச்சிருக்காங்க. ஏங்க, அந்த பொண்ணுக்கு சித்துவை ரொம்ப பிடிச்சு போச்சாம். அதனால அடுத்த வாரமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணிருக்காங்களாம். அப்படியா? இப்பதாங்க தென்றல் வந்து சொன்னா. சித்துவுக்கும் அந்த பொண்ணுக்கும் சீக்கிரமே இந்த கல்யாணம் நடந்துரும். அதனால நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். இதுக்கப்புறம் ஆகாஷ் தம்பியும் தென்றலையும் ஈஸியா சேர்த்து வச்சிடலாங்க. என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? நம்ம சொல்றதுல என்ன இருக்கு? ஆகாஷோட பாட்டி என்ன சொல்றாங்களோ அதுதானே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அட நீங்க வேறங்க, அவங்கள நம்ம ஈஸியா சமாதானப்படுத்திடலாம். நீங்க வேணா பாருங்க, சித்துவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் உங்க மாமியார் தானா சமாதானமாகி தென்றலையும் ஆகாஷையும் சேர்த்து வச்சிருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா ரொம்ப சந்தோஷம்தான். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஏங்க, எல்லாம் கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். சரிங்க, நான் வச்சுட்டுமாங்க. சரிங்க. கடவுளே, எப்படியாச்சும் சித்துவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பா. அப்பதான் என் பொண்ணு தென்றல ஆகாஷ் தம்பியோட சேர்த்து வைக்க முடியும். தென்றல், ஏன் தென்றல், நீ சொன்னதெல்லாம் உண்மைதானாமா? நிஜமாவே சித்துவுக்கும் அந்த மீனாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீ ஏத்துக்கிறியா?
இதுல நான் ஏத்துக்கிறதுல என்னப்பா இருக்கு? அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுல நான் யாரு? நீ சித்துவோட உண்மையான ஃப்ரெண்டு தென்றல். நான் வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானப்பா. என்ன மாதிரி அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சம்மதிச்சாதான் அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? அப்படிலாம் இல்லைல்ல. சித்துவுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸும் நீயும் ஒன்னா தென்றல். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா சித்து தான் உயிரை கொடுத்து கூட உன்னை காப்பாற்ற தயாரா இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ உன் பேரு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவன் கூடவே போய் தங்கி ராப்பகலா அவனை பார்த்திருக்க. இது வெறும் நட்புங்கிறது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியல தென்றல். நட்புங்கிறதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஏதோ ஒரு புரிதல் இருக்குன்னு எனக்கு தோணுது. சித்து அந்த மீனாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா தென்றல்? கேள்விப்பட்டேன் தென்றல், அந்த சித்து உன்னை ரொம்ப நாளாவே விரும்பிட்டு இருக்கான்ல. நீ சம்மதிச்சா உடனே உன்னை பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அவனும் அவங்க அம்மாவும் தயாரா இருக்காங்க. இப்ப அந்த மீராவோட அப்பா அம்மாவுக்கு பட்ட நன்றி கடனுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க அம்மா சம்மதிச்சிருக்காங்க. மற்றபடி சித்துவும் அவனோட அம்மாவும் அவங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு மனசார ஆசைப்படுறது ஒன்னதான். நான் ஒரு அப்பாவா பெத்த பொண்ணுகிட்ட இப்படி கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட கேட்கலன்னு வை, எப்பவுமே கேட்க முடியாம போயிடுமோன்னு என்னோட மனசு சொல்லுது. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீயும் சித்துவை விரும்புறியா தென்றல்? சொல்லுமா. தென்றல் தயங்காம என்கிட்ட சொல்லுமா. நீ புத்திசாலி பொண்ணு, எடுத்தோம் கவுத்தோன்னு எதுலையுமே நீ ஆசைப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாரு, நீ எடுக்கிற முடிவை எதுவா இருந்தாலும் சரி, அது சரியான முடிவா தான் இருக்கும். என்னடா உன் அப்பா அதுக்கு சம்மதிப்பாரான்னு நீ யோசிக்கிறியா? தென்றல், எனக்கு உன்னோட சந்தோஷம்தாம்மா முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த சித்து ரொம்ப நல்ல பையன். உனக்கு அவன் மேல விருப்பம் இருக்குன்னா அப்பா கிட்ட நீ தயங்காம சொல்லு. உனக்காக நான் அவங்கிட்ட போய் பேசி பார்க்கிறேன். பாரு, உனக்கு அந்த பையன் மேல காதல் இருந்துச்சுன்னா நீ வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். என்கிட்ட நீ தைரியமா சொல்லு. எங்களுக்காக நீ உன்னோட காதலை தியாகம் பண்ணக்கூடாது தென்றல். நீ இன்னும் ஏமா தயங்குற? கண்ணா, நான் தான் உனக்காக அவங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. சொல்லுமா, உனக்கு சித்து மேல விருப்பம் இருக்கா?